ஜெய் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம். என்னுடைய பெயர் சாய் ஷர்மி. சாய்ராம், நான் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக கொடான கொடி நன்றி சொல்லிக்கிறேன் சாய்ராம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 14 டேஸ் தான் ஆகுது. எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது என்னால் முடிந்த அளவுக்கு நான் சாயை பற்றி பேசணும், அது அன்பாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற அன்புல மட்டும்தான் பேசணும். நான் சாய் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பும், நான் படித்த சில விஷயங்களும், நான் கேட்ட சில மிராக்கல்ஸும், என்னால் பாபாவை பற்றி எவ்வளோ பகிர்ந்துக்க முடியுமோ அவ்வளோ பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசையில தான் நான் இந்த உதி சேனலை ஸ்டார்ட் பண்ணி உதியோடைய மகத்துவத்தை பத்தி எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள தான். அது என்னால முடிஞ்ச அளவுக்கு சாய் பக்தர்கள் அனைவருக்கும் எனக்கு எல்லா ஆதரவும் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது உங்களோட வியூஸ்ல எனக்கு நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது 10,000 வியூஸ் மேல போயிருக்கு சாய்ராம். 10,000 பக்தர்கள் மேல பாக்குறீங்க, ரசிக்கிறீங்க. உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல அது எனக்கு தெரிய வைக்கிறீங்க சாய்ராம். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பாபாக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சாய்ராம். இன்னைக்கு நான் பேச போறது பாபாவை பற்றி தான். ஆனால் நான் அதுக்கு முன்னாடி சில கமெண்ட் செக்ஷனில் உதி சேனலில் வர கமெண்ட் செக்ஷனில் ஒரு பக்தை அவங்க ஒரு தாய் உணர்வோடு சொல்கிறாங்க, ப்ளஸ் ஒரு ஒரு பொண்டாட்டி ஸ்தானத்துலேருந்து சொல்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்களுக்குள்ள அந்த மனுஷன் என்ன உறவு அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அது தாயாக இருக்கட்டும், ஒரு ஒய்ஃபாக இருக்கட்டும், 2 பேரோட வேண்டுதலும் ஒன்று தான். அவங்களுடைய கணவன் நல்லா இருந்தால் மட்டுமே அந்த குடும்பத்தை இவங்க 2 பேராலையும் ரன் பண்ண முடியும் சாய்ராம். ஒரு தாயாக இருக்கட்டும், ஒரு 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 மனைவியாக இருக்கட்டும், அவங்களுடைய பேஸ், அதாவது அடிக்கோல், அவங்களுடைய மூலதாரமே அவங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த ஆம்பளை தான். அந்த ஆம்பளையே ஒரு ஸ்டடியான நிலைமையில இல்லைனால் அந்த குடும்பம் அந்த குடும்பமும் சரி, அவங்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தைகளும் சரி தத்தளிச்சு போயிடுவாங்க. இது பல குடும்பத்துல நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு பக்தை சொல்ற ஒரே ஒரு விஷயம் அடிக்கடி கமெண்ட் செக்ஷன்ல என் கண்ணில் படுது சாய்ராம். ஒரு கமெண்ட்ஸும் என்னோட இந்த உதி சேனலோட உயிர் மூச்சாக நான் நினைக்கிறேன். இதுல வர சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு அவ்வளோ இது கிடையாது, அந்த லைக்ஸும் அவ்வளோ இது கிடையாது. ஆனால் நான் பார்க்குற, எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் அந்த கமெண்ட் செக்ஷன். அந்த கமெண்ட் செக்ஷனில் வர ஒன்றும் என்னோட உயிர் மூச்சாக நினைக்கிறேன். எனக்கு கிடைத்த ஒரு உறவாக நான் நினைக்கிறேன் சாய்ராம். அப்படி அந்த கமெண்ட்ஸை நான் ரொம்ப விரும்புகிறேன். அப்படி இருக்கும்போது இந்த கமெண்ட் செக்ஷனில் அந்த பக்தை அடிக்கடி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அவருடைய பேர் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. அவர் அந்த குறிப்பிட்ட அந்த நபர் குடியை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க சாய்ராம் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது அவங்க ரொட்டீனா போடுறாங்க. அப்போ அந்த ஒரு வாட்டி போட்டால் பரவாயில்ல, அந்த ரொட்டீனா என் கண்ணுக்கு பட்டுக்கிட்டே இருக்கு. நான் எப்போ பார்க்குறேனோ அப்போல்லாம் அவங்களுக்கு நான் என்னால் முடிந்த ஆறுதலை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நான் உதி சேனல் மூலியமாக சாய் பக்தர்கள்கிட்ட அனைவருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். அவர் யார் பேர் நான் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் அந்த பக்தர் எந்த பக்தராக இருக்கட்டும் அந்த குடி பழக்கத்திலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம உதி சேனல் மூலியமாக நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஏனால் ஒரு குடி அப்படின்ற பழக்கம் பல வீடுகளில் இன்னைக்கு ரொம்ப 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 நாசம் பண்ணிட்டு இருக்கு சாய்ராம். அவ்வளோ ஒரு கெடுதலை கொடுத்துட்டு இருக்கு. இதனால அம்மாவா இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும் அவ்வளோ ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. குழந்தைகள் அதை பார்த்து வளரும் போது அவங்களுடைய ஃபியூச்சரே ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக மாறுது. இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கும் தகப்பனையோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற சில வயசானவங்களையோ இல்லை அவங்க மாமாவா இருக்கட்டும், அந்த குழந்தையோட அண்ணனா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அப்படி ஒரு குழந்தை பார்த்து வளர்ந்தாலும் அந்த குழந்தை சில டைம் அதெல்லாம் எடுத்துக்காமல் அதோடைய ஹைட்டை ரீச் பண்ணுதுங்க பார்த்தீங்களா. அதுக்கு அந்த கடவுளுடைய அருள் மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதில் மட்டும்தான் அந்த குழந்தை அதுலேருந்து டைவர்ட் ஆகி தன் குடும்பத்துக்குள் இருக்கும் அந்த பிரச்சனையை அது காதில் வாங்காமலோ இல்லை கண்டும் காணாமலோ நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அங்கேருந்து வளருது பார்த்தீங்களா. உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு நான் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏனால் அந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு கடவுள் பாக்கியம் பட்ட ஒரு குழந்தையாக மட்டும்தான் இருக்க முடியும். அதையும் மீறி சில குழந்தைங்களால அந்த சூழ்நிலையிலேயே இருக்க முடியாத பட்சத்தில் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த மனைவியும் குழந்தையும். அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஒரு வேண்டுதலை வைக்கலாம் சாய்ராம். தயவு செய்து அவங்களுக்காக நீங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணி பாபா கிட்ட சீக்கிரம் ஒரு குடும்பத்துக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கும் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்.
கவர்மெண்ட்டும் இதில் வந்து அவங்களோட வருமானம் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒயின் ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களே ஒரு போலீஸையும் போட்டு நைட்டில் குடிச்சிட்டும் வர வைக்கிறாங்க, அதுக்கும் வழி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு வரவங்களை தடுக்கிற மாதிரி போலீஸை வச்சு ஊத வச்சு அவங்க அந்த ஆல்கஹால் அடிக்டாக இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி அதுலேயும் ஒரு வருமானத்தை பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது பல குடும்பங்கள் வந்து ஒரு குடும்பங்களும் தாய்மார்களும் அங்கே அழுகிறாங்க அப்படின்ற கண்ணீர் கூட அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, இதை நம்மளால மாற்ற முடியாது. கண்டிப்பாக இது என்னால் ஒரு ஆளாலையும் மாற்ற முடியாது, இது எத்தனை பேர் நினைச்சாலும் மாற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த புகைப்படத்தில் உயிரோட ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரே நம்ம சாயி, அவரால் கண்டிப்பாக அவரை வழிபடுற அந்த குடும்பத்துக்கு அவரால் முடிந்த உதவிகள் இதுல செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு பிரார்த்தனையை பண்ணோம். பாபா வந்து இதுக்கான ஒரு 2 லீலையை சொல்றேன் சாய்ராம். இதுக்கான ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்றேன். பாபா ஒரு லீலை பண்ணியிருக்கார். இது சச்சரித்திரம். பாபாக்கு ஹேமாத் பந்த் எழுதின அந்த சுயசரித்திரத்தில் பாபா ஹேமாத் பந்த் அப்படின்றவர் ஒரு ரைட்டர் மட்டும்தான். ஆனால் அவர் மனசுக்குள்ள பூந்து அவருடைய சுயசரித்திரத்தை எழுதினது நம்ம பாபா தான். பாபாவே தன்னுடைய கதைகள் எல்லாம் எழுதினது தான் சாய் சச்சரித்திரம். அந்த சச்சரித்திரத்தை அந்த புனிதமான நூல்ல பாபா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஒரு அத்தியாயத்துல குடிப்பழக்கத்துக்கு அடிக்டான ஒருத்தர் கனவில் போய், அதாவது அவருக்கு அது கனவாக தோன்றும், ஆனால் பாபா உண்மையாக பண்ண விஷயம் இது. அவர் மார்பு மேல ஏறி உட்காந்து அவர் கழுத்தை வந்து அவர் அமுக்குற மாதிரி, அதாவது இந்த விஷயத்தை பண்ணும் போது அந்த பக்தருக்கு வந்து அப்படியே கழுத்து வந்து நசுக்கிய வலி, அவ்வளோ வலி இருந்ததாம். அவர் ஏந்திரிச்சு பார்க்கும் போது அப்படி தெரிந்துதாம் அது பாபா தான் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் உணர்ந்தாராம் அந்த பக்தர். இதிலிருந்து தெரியுது பாபா வந்து அந்த பழக்கத்துக்கு ஆளான யாரையும் அவருக்கும் பிடிக்கல. ஆனால் அவரால் வந்து அவங்க கர்மாக்கள் என்னைக்கு கழியுதோ, அவங்க கர்மாக்கள் என்னைக்கு நிவர்த்தி ஆகணும்னு கடவுள் எழுதி வைத்திருக்காரோ அது வரைக்கும் அந்த பழக்கத்தில் அவங்க இன்வால்வ் ஆகி அவங்களுடைய கர்மாக்களை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கெட்ட செயல்கள் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வர வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சுதான் அந்த கடவுள் அதை நிவர்த்தி பண்ணுவார். ஏனால் அவங்களுடைய உடம்பு சூழ்நிலைகள் மிக மோசமாக போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுடைய வந்து பொருளாதாரம் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க இதுல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த குடிப்பழக்கத்தின் மூலம் நிறைய இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் இழந்து அவங்களே, அதாவது சொல்லி புரிஞ்சுக்காத ஒருத்தவங்களுக்கு அந்த பட்டுதான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்க லைஃப்ல அவங்க அந்த அடியை கொடுத்து அவங்க போய் இதுலெல்லாம் அனுபவித்து அவங்க கர்மாக்களை எல்லாம் இதுல ரொம்ப ஜாஸ்தி ஆக்கி அதுக்கப்புறம் கழிக்கணும்னு அவங்களுக்கு விதி எழுதப்பட்டிருக்கும் சாய்ராம். அதனாலதான் இந்த ஆட்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து கடவுள் ஒன்ஸ் தான் உணர்த்துவார். அதுக்கப்புறம் அவர் புரிய வைக்கிறதுக்கு பலவிதமான லீலைகளை புரிந்தார்னால் அவங்களுடைய ஆட்டம் தானாக அடங்கப்படும் அப்படின்றத நான் நிறைய விஷயத்துல நான் பார்த்திருக்கேன். பல பக்தர்களோட வீட்லயும் நான் பார்த்திருக்கேன். பல சாய் பக்தர்கள் வீட்டுல பாபா அற்புதத்தை பண்ணி அந்த குடிப்பழக்கத்தை அவர் கண்டிப்பாக நிறுத்தியிருக்கார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சச்சரிதத்துல பாபாவே எழுதின ஒரு லைன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், பாபா ஒரு பக்தரின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு லீலையை பண்ணார் சாய்ராம். அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா, அந்த பக்தர் வந்து சாயோட பக்தர் தான். சாய் மேல அவருக்கு அலாதி பிரியமாம். ஆனால் அவரால் அந்த குடி பழக்கத்தை நிறுத்தவே முடியலையா சாய்ராம். அப்படி ஒரு குடிக்கு அடிக்டான ஒரு பக்தரா தான் இருந்தார். ஆனா பாபாவையும் வழிபடுவார். அப்படிப்பட்ட இடத்துல வந்து அவர் என்ன ஆச்சு அப்படின்னா, பாபா பல தருணங்களில் அவர் உணர்த்தி இருக்கிறார் இந்த குடிப்பழக்கம் சரியாகாதுன்னு சொல்லி. அவருடைய ஒய்ஃப் மூலியமாகவும் அவருடைய குடும்பம் மூலியமாகவும் தாய் மூலியமாகவும் பசங்க மூலியமாகவும் எல்லா மூலியமாக அவருக்கு சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் அவர் வந்து அதை கேட்கறதாவே இல்லை. ஆனால் ஒரு டைம்ல பாபா என்ன பண்ணார் அப்படின்னா, பாபா வந்து கடவுள் வந்து நேரடியா இறங்கி வந்து உட்காந்து சொல்லலாம் மாட்டார். ஆனால் கடவுள் வந்து மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷ ரூபத்துல தான் கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லா உதவியும் பண்ணுவார். மனுஷ ரூபத்துல தான் வந்து ஒரு ஆள் அட்வைஸ் பண்ணி மாறுறதும் இருக்கு. மனுஷ ரூபத்துல தான் திருத்துறதும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷ ரூபத்துல தான் கடவுள் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவார். அதே மாதிரி தான் நம்ம பாபாவும் செஞ்சு பார்த்தார். ஆனால் அந்த மனுஷன் மாறவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனால், அவருக்கு சில வியாதிகள் வர ஸ்டார்ட் ஆச்சாம். அதாவது குடிப்பழக்கத்துக்கு உட்கொள்ளும் போது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது நம்ம உடம்புல நம்மளுடைய லிவர் வந்து அங்கே ஃபேட்டி லிவராக கன்வெர்ட் ஆகுது. ஃபேட்டி லிவராக கன்வெர்ட் ஆகும் போது அது வீங்க ஆரம்பிக்கிற டைமில் ரொம்ப நம்ம இதை கண்டுக்காம இன்னும் மேலும் குடிச்சிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு மஞ்சக்காமாலை அப்படின்ற நோய்
நம்மளுக்கு வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது வரும்போது அந்த லிவரால கிளென்ஸ் பண்ண முடியாது. நம்மளோட உடம்ப கிளென்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்கறது தான் அந்த லிவர். அப்போ அந்த லிவரால எதுவுமே பண்ண முடியாத பட்சத்துல அந்த லிவர் வந்து செயலிழந்து போயிடுது. அதுக்கப்புறம் அதை ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது சாய்ராம். கடவுள் விதித்த விதிதான், அதுக்கப்புறம் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி தான் அந்த பக்தருக்கும் அந்த லிவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சுது. பாபா ஒரே ஒரு இரக்கம் தான், நல்லவராக இருந்தாலும் சரி தீயவராக இருந்தாலும் சரி பாபாவோட குழந்தைகள் தான், அவர் அப்படிதான் ஃபர்ஸ்ட் பார்ப்பார். அதே மாதிரி தான் பாபா அவருக்கு பல விதத்துல உணர்த்தினார். ஆனால் அவர் அதை கேட்கல. அவர் உடம்புக்குமே அந்த ப்ராப்ளம் வரும்போது அவர் அதையும் மீறி பாபா கிட்ட அவங்க ஒய்ஃப் எல்லாம் அவரை கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ பேசி எப்படியோ ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க சாய்ராம். அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இதெல்லாம் புரிய வச்சு, அதாவது உங்க உடல்நிலை சரியில்லாமல் போகுது, எங்களுடைய வாழ்க்கை இதில் அடங்கி இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க, குடும்பம் இருக்கும் சொல்லி எல்லாம் புரிய வச்சு, அவருடைய உடம்பு நிலையை புரிய வச்சு அவருக்கு டாக்டர்ஸும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு அளவு கொண்டு வந்துட்டாங்க சாய்ராம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அவர் கொஞ்சம் அவருக்குள்ள மாற்றம் வந்தது. ஆனால் என்ன மாற்றம் வந்தாலும் ஒரு ஆள் மாறும் போது கூட இருக்கிற ஒரு 10 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ்ன்ற பேர்ல, அதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சா நம்மளோட வாழ்க்கையே மேல போயிடும். ஆனால் 2 கெட்டவன் அமைஞ்சா அவ்வளவுதான் சாய்ராம், கதையே முடிஞ்சிச்சு. அதனால் இந்த ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணணும் சாய்ராம். அதுதான் வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெண்ணுக்கோ சரி ஒரு ஆணுக்கோ சரி, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவருக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸே சரியில்லையாம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணிருக்காங்க, என்ன ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எல்லோரும் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ இவரும் வந்து அந்த குடியை நிறுத்திட்டாராம் அவர் உடம்பு காரணமாக. அப்போ அவர் அந்த பார்ட்டிக்கு போயிட்டு அவர் வந்து ஒரு கிளாஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணி நீ குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல அந்த மதுவை வந்து ஊத்தி அவர் கையில கொடுத்துருக்காங்க சாய்ராம். அவரும் என்ன பண்ணியிருக்கார், ஃபர்ஸ்ட் வேண்டாம் வேண்டாம் எல்லாம் சொல்லியிருக்கார். ஆனா ரொம்ப கம்பல் பண்ணி நீ குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கம்பல் பண்ற பேர்ல அவருக்கு கொடுத்துருக்காங்களா சாய்ராம். அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த கிளாஸை எடுத்து அந்த மதுவை எடுத்து வாயில வைக்க போனாரா சாய்ராம். அங்க அவருக்கு மிக பெரிய ஒரு அதிர்ச்சியாம். அவர் கைகள் நடுங்குதாம். அது கையை எடுக்கும் போது அதுல வந்து அந்த கிளாஸ்ல வந்து அவர் இப்படி பாக்குறாராம். அதுல நம்ம பாபா வந்து அவருடைய முகத்தை வந்து காட்சி கொடுக்கிறாராம் அந்த மதுக்குள்ள. அவர் அதை பார்த்த உடனே அவருக்கு கைகள் நடுங்குதாம், உடம்பெல்லாம் வியர்க்குதாம். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை நடுங்கி அவர் அந்த கிளாஸையே உத்து பார்த்துட்டு இருக்காராம். அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்களாம், குடி குடி குடி, ஒரு தடவை தான்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஒரு தடவை தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டே இருக்காராம். ஆனால் அவர் கண்ணை வித்து அந்த கிளாஸையே உத்து பார்த்துட்டு இருக்காராம். பாபா வந்து அவ்வளோ ஜொலிக்கிற அந்த கண்கள் தெரியுதாம். அவரை வந்து அப்படியே ஒரு கோபமான பார்வையில் அவர் வந்து அப்படி பார்க்குறாராம். அந்த 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 மதுக்குள்ள இருந்து அந்த பாருங்க சாய்ராம், எப்படி ஒரு காட்சி கொடுத்துருக்கார் தன் பக்தருக்கு. அப்படி அவர் பார்த்து மிரட்டுற மாதிரி இருந்துதாம். அவர் வந்து அந்த கிளாஸை வந்து அப்படியே தூக்கி எறிந்துட்டாராம் சாய்ராம். அதே நிமிஷம் அன்னைக்கு அவர் அவ்வளோ பயந்து போய் பாபா கிட்ட ஓடி போய் ஒரு மன்னிப்பு கேட்டாராம். பாபா, என்னைக்கு அந்த மதுவில் நீங்கள் வந்து உங்கள் முகத்தை நீங்கள் காமிச்சிங்களோ, நான் இன்னமே அந்த குடியை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அந்த குடியை வந்து அவர் நிறுத்தினாராம் சாய்ராம். ஏனால் இது ஏன் அவர் பாபா வந்து அவருக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரும் வந்து ஒரு பாபா பக்தர் தான். ஆனால் அவருக்குள்ள இந்த குடிப்பழக்கம் இருந்திருக்கு. ஆனால் அவர் பாபாவை நேசிக்காமல் இல்லை, பாபாவை நேசிச்சார். அதே டைம்ல அந்த குடிப்பழக்கமும் இருந்திருக்கு. அதுக்காக தான் அந்த பாபாவோட முகத்தை பார்க்கும் போது அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த முக்கியத்துவம் கொடுத்து பாபாவுக்கு அந்த மரியாதையை செலுத்தி அவர் அந்த குடியை விட்டிருக்காரு. மனுஷங்கள் சொல்லி விடாத குடியை பாபா வந்து இந்த ரூபத்துல அவருக்கு வந்து உணர்த்தியிருக்கார். அந்த மனுஷன் அதனால விட்டார். ஆனால் பாபா பக்தராக இல்லாத சிலவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி போய் பாபா அவங்களுக்குள்ள செலுத்துறதுனே அவங்க குடும்பத்துல தெரியாது. அப்படி இருக்கிற பக்தர்களுக்கு ஒரே வழி என்னன்னால் பாபா கிட்ட நம்ம ப்ரேயர் பண்றதுதான் ஒரே வழி. பாபா, இந்த குடும்பத்தை மாத்தி கொடுங்க பாபா. ஒரு கணவனாக இருக்கட்டும், ஒரு மனைவியாக இருக்கட்டும், ஒரு தாயாக இருக்கட்டும், தயவு செய்து நீங்க பாபா கிட்ட போய் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பாபா ஏதாவது ஒரு லீலையை அவருக்கு புரிந்து கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குற அந்த தாய்க்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கணும் ஆசைப்படுறேன். அம்மா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறோம். உங்களுடைய மகனாக இருந்தாலும் சரி, இல்லை அவர் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய குடிப்பழக்கம் கண்டிப்பாக அவர் விடுவார். இதுக்காக பாபா உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுவாருமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னைக்கும் ஆறுதலாக இருப்போம். உங்களால் என்னைக்கெல்லாம் இந்த மனசில் இந்த கஷ்டங்கள் வருதோ, நீங்கள் இதெல்லாம் நினச்சி என்னைக்கு கண் கலங்குறீங்களோ, நீங்கள் தயவு செஞ்சு உதி சேனலில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டே தான்
தான் இருப்பேன். நீங்கள் 10 வாட்டி பண்ணாலும் என்னோட ரிப்ளை உங்களுக்கு கண்டிப்பாக வரும்மா. உங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்போதும் நம்ம உதி சேனலுக்கு இருக்கணும்னு நான் உங்ககிட்ட எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சாய்ராம். ஜெய் சாய்ராம்.